கெத்செமனே தோட்டத்தில் இயேசுனுடைய ஜெபம் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்கள், அங்கே எப்படியாக சொல்லுகிறார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ண இப்ப இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவை எடுக்கிறதுக்கு தயங்குறாரா அல்லது பயப்படுறாரா? இதெல்லாம் தூக்கி சமந்துக்கிட்டு அல்லது இவங்க எல்லாம் நம்மளை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, அதை குறித்து பயப்படுறாரா? அப்புறம் எதுக்கு அவர் ஜெபம் பண்ணாரு? நம்ம இதெல்லாம் நினைக்கிற நேரத்தில் அப்படி ஒருவேளை இருக்குமோ? பிதாவாகிய தேவன் சிலுவையின் வழியாக குமாரன் மரிக்க வேண்டும் என்கிற அந்த திட்டத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து என்ன திரும்ப செய்றாரு? பின்வாங்குகிறாரா? ஜெபம் அப்படிதானே இருக்கு. இதெல்லாம் மறந்தும் தப்பாட்டு நம்ம என்ன திரும்ப செய்யக்கூடாது, சிந்தித்திடக்கூடாது. இந்த வசனத்தை வாசிங்க, புரியும். யோவான் 12:27. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இப்ப அவர் பயந்தா சொல்றாரு. அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல அவர் வந்தது பிறந்தது எதுக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் அது திட்டமிடப்பட்டது, தேவ திட்டம், அது தேவனுடைய நீதி. இல்லைன்னா அண்ட சராசரங்களையும் படைத்தவர் அவரை சிலுவையில் அடிக்க முடியுமா? அவர் அழகா சொல்ல, இதுக்காக தான் நான் வந்தேன். 28 பிதாவே உங்க நாமத்தை என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும் என்கிறார். ஆனால் அவர் எதுக்கு தெரியுமா சார்? அந்த பிதாவை விட்டு அந்த பிரிகிற அந்த 3 மணி நேரம் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து அந்த பிரியக்கூடிய அந்த நேரத்துக்கு தான் அவர் என்ன தெரியுமா செய்றாரு? துக்கப்படுகிறார். அவருடைய மரணம் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு மீண்டும் வாங்க என்ன தெரியுமா செய்றாங்க? பிதாவே உம்மிடத்தில் என் ஆவி என்ன தெரியுமா செய்றேன்? ஒப்புவிக்கிறேன் என்று இணைந்து கொள்கிறான்.